சித்தால வந்து எவ்வளோ நாள்ல மேம் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்? ஹெல்த்தியான வெயிட் லாஸ்னா 1 மந்த்துக்கு 3 kgs. ஜிம்முக்கு போகக்கூடாது, மெடிசன் சாப்பிடக்கூடாது, ஏதோ வீட்லயே இருந்த மாதிரி சித்தால வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு ஒபிசிட்டிங்க, அடிவயிறு மட்டும் தொப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சி முடிஞ்சு டெலிவரி முடிஞ்சு வர லேடிஸ் நிறைய பேருக்கு வெயிட் குறையவே இல்லைன்னு சொன்னால் கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். இது கருஞ்சீரகம் எண்ணெயும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஓகே, இப்போ நான் 5 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா 3 எடுத்துக்கலாம். ஸோ இடையில என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் பசிக்குதோ இல்லையோ 11 o'clock டீ பிரேக், கேண்டீன் போகிறோம். ஸோ என்ன கிடைக்குதோ உள்ளே போட்டுறோம். இந்த மாதிரி பசி இல்லாத போது தேவையில்லாமல் நம்ம சாப்பிட்ற டயட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். வெயிட் லாஸ்க்கு வந்து மஞ்சள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ வந்து யூஸ்வலாக நிறைய பேர் அதை வந்து இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்து பண்ணுறாங்களா எப்படின்னு தெரியல. மார்னிங் எழுந்த உடனே வந்து எம்டி ஸ்டொமக்கில் மஞ்சள் வந்துட்டு மில்கில் ஆட் பண்ணி குடிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஜிஞ்சர் வாட்டர் குடிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கருஞ்சீரகம் வந்து அது மட்டும் வெறும் கருஞ்சீரகம் மட்டும் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி குடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெயிட் லாஸ்க்கு எப்படி மேம் யூஸ் ஆகுது? நீங்கள் சொன்ன 3மே நல்லா வெயிட் லாஸ் பண்ணும். ஓகே, ஸோ மஞ்சள் காலையில் குடிக்கலாம், நைட் தூங்கும்போதும் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து கோல்டன் மில்க்னே சொல்லுவாங்க. ஆமாம், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு மில்கில் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக நம்ம உடம்புல எங்கே பேட் கொலஸ்ட்ரால் தேவையில்லாத கொழுப்பு இருக்கோ அதை டோட்டலாக வெளியில் தள்ளி விட்டுரும். ஸோ ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு ஒபிசிட்டிங்க, அடிவயிறு மட்டும் தொப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சி முடிஞ்சு டெலிவரி முடிஞ்சு வர லேடிஸ் நிறைய பேருக்கு வெயிட் குறையவே இல்லைன்னு சொன்னால் கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். இது கருஞ்சீரகம் எண்ணெயும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஓகே, அந்த ஆயில் எப்படி மேம் யூஸ் பண்ணுறது? இந்த ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப்லேருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் மசாஜ் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கருஞ்சீரகம் யூஸ் பண்ணணும். ஹீட்டு கொஞ்சம் அதிகமாகிடும் இல்லையா? நல்ல ஹீட்டாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, அல்சர் இருக்குன்னா அந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் கருஞ்சீரகம் அவாய்ட் பண்ணணும். கருஞ்சீரகம் மட்டும் தனியாக எடுக்க வேண்டாம். ஸோ கருஞ்சீரகம் டீயாக குடிக்கிறோம்னா ஸோ கருஞ்சீரகம் ஒரு 50 grams எடுத்துக்கிறோம்னா 20 grams அதனோட சீரகம் சேர்த்துக்கணும். திரும்பவும் ஒரு 20 grams சோம்பு சேர்த்துக்கணும். ஸோ 3மே சேர்த்து குடிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் 3 நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ரேஷியோ கரெக்டாக எப்படி இருக்கணும்னா 100 கிராம் நம்ம வெந்தயம் எடுக்கிறோம்னா 50 கிராம் ஓமம், 50 கிராம் கருஞ்சீரகம் இப்படி தான் எடுக்கணும். ஸோ ஒரு சிலருக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க கருஞ்சீரகம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாலும் இன்னும் ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்மர் டைம்லலாம் கருஞ்சீரகம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சாப்பிட்றோனாலும் இந்த மாதிரி எப்போவாவது ஒரு வாட்டியோ இல்லை வெந்தயத்தோடையோ இல்லை சீரகத்தோடையோ மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ சித்தா மெடிசனில் ஸ்கின் டிசீஸ்லேருந்து வெயிட் லாஸ் வரைக்கும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள், நிறைய பேருக்கு கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் அண்ட் பாலிப்ஸ் இருக்கும், அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு கருஞ்சீரகம் யூஸ் ஆகுது. ஓகே மேம், எனக்கு ஒரு கொஷின் ஒன்று இருக்கு. இப்போ வந்து ஜாஸ்தி வெயிட்டாக இருக்கவங்க, இப்போ 80க்கு மேலே வெயிட்டாக இருக்கவங்க வந்துட்டு டயட் நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணினா ஒரு 1 month 2 monthsல கொஞ்சம் ரிசல்ட் கிடைச்சிருது. பட் ஆனால் இப்போ ஒரு 55 60 அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு 50க்குள்ளே வரணும் அப்படின்னு இருக்கவங்கனால ஏன் மேம் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ண முடியல? அவங்க ஒரு 80ல் இருக்கவங்களுக்கு 2 monthsல வந்து ரிசல்ட் கிடைக்குது, 3 monthsலயாவது கிடைச்சிருது. பட் ஆனால் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா அவங்க பாடிக்கான கரெக்டான வெயிட் 55 தான். ஓகே, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கண்டிப்பாக இருக்கணுங்க. எல்லார் மைண்ட் செட்லையும் 50 kgன்றது எப்போ வந்து உக்காந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் இப்போ நான் வந்து 56 kg இருக்கேன், நான் 50 வரணும். ஏன் அப்படி ஒரு 50க்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஹைட்டாக இருப்பாங்க, அப்போது 50னா நம்ம அது அண்டர் வெயிட் நம்ம பாடிக்கு. அப்போது நம்ம பாடியில் பேசிக்காக நியூட்ரிஷனே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அப்போது நம்ம பாடியை நம்மளே என்ன பண்ணுறோன்னா கொடுமைப்படுத்தி ஒரு 50 kg கொண்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கிற பாடியை நம்ம வந்து அன்ஹெல்த்தியாக கொண்டு வரோம். ஸோ அப்போ தான் நமக்கு கொஞ்ச நாள் என்ன ஆகிடும்னா அனிமிக் ஆவாங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, நடக்கும்போது மூச்சு வாங்குறது, ஹேர் ஃபால் ஆகுறது. கம்மியாக இருந்தாலும் இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, அதிகமாக இருந்தாலும் இர்ரெகுலர் பீரியட் இருக்குது. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் BMI BMR செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ BMI BMR செக் பண்ணிவிட்டு அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 kgs இருக்கலாமே தவிர 50லே தான் நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் அன்ஹெல்த்தி தான்.
ஓகே. ஸோ எப்படி ஒரு சிலர் ஒபிசிட்டியாக இருக்குங்க வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறோமோ, இன்னும் ஒரு சிலர் நேச்சுரலாகவே அண்டர் வெயிட்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்குமே 35 to 40 கேஜிஸில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கும். என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகலை, அண்டர் வெயிட்லேயே இருக்கேன், ரொம்ப காற்றடிச்சாலே பறக்கிற மாதிரி இருக்கிறேன்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் எப்படி நமக்கு வந்து வெயிட் கெயின் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கோ, அதே மாதிரி இப்போ அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்களும் அதிகமாக இருக்காங்க. கண்டிப்பா மேம். அதுவும் இந்த வெயிட் அதிகமா இருக்கவங்க உடனே இப்போ ஒரு 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த மெடிசன் எல்லாம் ஒரு 4 நாள் சாப்பிட்டுருப்பாங்க. உடனே இன்னும் நமக்கு எதுவுமே நடக்கல, ஏதோ 4 மாசம் சாப்பிட்ட மாதிரி வந்து அவங்களுக்கு உடனே அது நடந்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கு. ஓகே மேம். இப்போ வந்து சித்தால வந்து எவ்வளோ நாள்ல மேம் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்? எவ்வளோ நாள்ல? என்ன நானே சொல்லணும்னு நினச்சேன். ஹெல்த்தியான வெயிட் லாஸ்னா 1 மந்த்துக்கு 3 கேஜிஸ். 1 மந்த்துக்கு 3 கேஜிஸ்? 3 கேஜிஸ் தான் பண்ணலாம். 3 to மேக்ஸிமம் ஒரு 4 கேஜி. ஒரு மாசத்துல நான் 10 கிலோ குறைச்சிட்டேன், 12 கிலோ குறைச்சிட்டேன்னா கண்டிப்பா சைடு எஃபெக்ட், அது ஒரு பெரிய வியாதி. கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. நிறைய வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. டெய்லி வெயிட் செக் பண்ணுவாங்க. அதே காலையில செக் பண்ணுவாங்க, நைட்டு தூங்கும்போது செக் பண்ணுவாங்க, காலையில செக். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணால் போதும். இல்லைங்க நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். டெய்லி செக் பண்ணிட்டு அதே தாட்லேயே இருந்து ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் கேஷுவலாக வெயிட் லாஸ் பண்ணால் போதும். ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் வெயிட் கெயின் கண்டிப்பாக. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனும் எப்படி நம்ம சாப்பிடாம இருந்தால் வெயிட் கெயின் ஆகுதோ, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனும் கிடுக்கிடுன்னு வெயிட் கெயின் ஆகிடும். அதனால தான் எதனால டிப்ரெஷன்? எனக்கு வெயிட் அதிகப்படுது, அதனால தான் டிப்ரெஷன். நீ ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால தான் உங்களுக்கு வெயிட் அதிகமாக போடுது. ஓகே. நீங்கள் சொன்னீங்க மந்த்லி 1 மந்த்துக்கு வந்து 3 கேஜஸ் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சித்தா முறையில். என்ன மாதிரி விஷயங்கள் மேம் ஃபாலோ பண்ணணும்? இதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே அந்த டயட் பிளான் நம்ம வந்து தனியாகவே நோட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எதனால் ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கா, இல்லை ஜென்ரலாகவே இது எதுவுமே கிடையாதுங்க, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனால, இல்லை ஆஃப்டர் எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆச்சு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டயட் நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட். ஜிம்முக்கு போகணுன்னு கூட கிடையாது. அடுத்த கேள்வி அதான் மேம் நான் கேட்க வந்தேன். ஜிம்முக்கு போகக்கூடாது, மெடிசன் சாப்பிடக்கூடாது, ஏதோ வீட்லேயே இருந்த மாதிரி சித்தாவில் வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? வீட்டில் இருந்த மாதிரினா காலையில் ஒரு 5 o'clockலாம் எழுந்திடுங்க. வீட்லேயே இருந்துட்டு 5 o'clock எழுந்திட்டோம்னா டெய்லி கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் சம் ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ ஹெர்பல் டீயோ இல்லை ஜூஸ் மாதிரியோ குடிச்சிட்டு கண்டிப்பாக எக்ஸசைஸ் அண்ட் யோகா ஒரு 45 minutes டெய்லி செய்யணும். வாக்லாம் வெளில போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா யோகா தாங்க லேடிஸ்க்கு பெஸ்ட்டு. நம்ம என்ன நீங்கள் ஜிம்முக்கு போங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ நம்ம யோகா பண்ணுறது லேடிஸ்க்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக நமக்கு வந்து கலோரிஸ் பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும், கடன் வெயிட் லாஸ் ஆகும். இன்னொன்று மைண்டை நல்லா ரிலாக்ஸாக, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க இருக்காங்க. ஆஃபீஸ் விஷயத்தை வீட்டில் கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதையே திங்க் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து இப்போ ஒரு பேர் ஓவர் திங்கர் வேறு, நைட்டு ஃபுல்லாக அதை பற்றி திங்க் பண்ணி யோசிச்சு பாடி ஃபுல்லாக கொட்ட விட்டுறது, அந்த மாதிரி இருக்காங்க. இன்னொன்று மெனோபாஸ் டைம். ஓகே. ஈஸியாக மெனோபாஸ் டைமில் மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்லேயும் என்ன ஆகுனா, நல்லா எனக்கு ஸ்ட்ரெஸ்னால தான் நான் அதிகமாக சாப்பிட்டேன்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ அதனாலே அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், நம்ம ஃபுட் ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக வீட்டில் இருந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகே மேம். ஏதாவது ஸ்பெஷலாக இன்டேக் ஏதாவது இருக்கா? வீட்டில் இருந்த மாதிரி சித்தா முறையில் ஏதாவது இன்டேக் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது. இப்போ டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மில்லட்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி ரொம்ப ஆயில் கண்டென்ட், ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரைட் ஐட்டம்ஸ் குறைச்சிடுறது, நல்லா ஸ்டீம் பண்ணுது. ஸோ இட்லியோ இடியாப்பம் சாப்பிட்றோம்னா ஓகே, இப்போ நான் 5 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா 3 எடுத்துக்கலாம். ஸோ இடையில என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் பசிக்குதோ இல்லையோ 11 o'clock டீ பிரேக், கேண்டீன் போகிறோம், ஸோ என்ன கிடைக்குதோ உள்ளே போட்டுடுறோம், திரும்ப 1:30க்குலாம் லஞ்ச் எடுத்துரும், திரும்ப ஈவினிங் 4:30க்கு திரும்ப ஒரு ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி பசி இல்லாத போது தேவையில்லாமல் நம்ம சாப்பிட்ற டயட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நைட் டின்னர் எந்த டைமுக்குள்ள மேம் சாப்பிடணும்? ஸோ நைட் ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்டு மேக்ஸிமம் 8 o'clock. 8 o'clock. நான் நைட் ஷிஃப்ட் தாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் 8 o'clock சாப்பிட்ருங்க. திரும்ப பசிக்குதுன்னா அப்போது ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை நம்ம மில்க்கோ கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு 11 மணி 12 மணிக்கு பசிக்கும், அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன்னு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒர்க்கை முடிச்சுட்டேன் உடனே போய் தூங்குறேன்னு போனோம்னா, இப்படியே ஒரு 1 month பண்ணாலே ஃபேட்டி லிவர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ லிவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ஃபுல்லாக நம்ம ஃபுட்டை உள்ளே தள்ளிட்டு அப்போ ரெஸ்ட்டே இல்லாமல் அது ஒர்க் பண்ணுற டைமில் நம்ம தூங்குறோம்.
அப்போ என்ன ஆகும்னா பேட் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கோ ஹார்ட்டில் இவ்வளோ பிளாக் இருக்குது 2-3 பிளாக் இருக்குன்னா சொல்கிறோன்னா இதுதான் ஒரு ரீசனாக இருக்கும். ஓகே மேம். பிஃபோர் 8க்குள்ள சாப்பிட்றணும். இன்கேஸ் பசிச்சதுன்னா ரொம்ப சட்டிலாக ஃப்ரூட்ஸ், மில்க் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஹெவி ஃபுட் வந்து எடுத்துக்க கூடாது. ஓகே மேம். ஸோ நைஸ். ஆக்சுவலாக வந்து வெயிட் லாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்னே சொல்லலாம். சீக்கிரமாக ஆக மாட்டேங்குது வெயிட் லாஸ் அப்படின்னு நிறைய பேர் இப்போ பயங்கரமான அதே ஒரு டிப்ரெஷனில் போய்கிட்டு இருக்கு. ரொம்பவே சுலபமான முறையில் எப்படிலாம் சித்தா மருத்துவத்தை பயன்படுத்தி எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் சித்தாவில் வந்து எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதாவது உடல் ரீதியாக நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு வந்து சித்தா வந்து எங்களுக்கு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம மற்ற நோய்கள் பற்றி அதுக்கான சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் மேம். இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ.